உலகெங்கிலும் இருக்கும் என் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஒவ்வொரு ராசிகளுக்குமான அதிர்ஷ்டமான குணங்கள் என்ன? ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பிரதானமான குணம் இருக்கிறது. அந்த ராசிநாதனை பொறுத்துத்தான் அந்த ராசிக்காரர்களுடைய குணம் என்பது அமைந்திருக்கிறது. அது மட்டுமா என்றால் அந்த ராசிக்காரர்களை பொறுத்துத்தான் ஒவ்வொரு ராசிக்கும் இப்படி கல்யாணம் ஆகும், இப்படி வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும், இப்படி குழந்தை பிறப்பு கிடைக்கும், சீக்கிரமே சில பேருக்கு குழந்தை பிறந்துடும், சில பேருக்கு லேட்டாக பிறக்கும், வெளிநாட்டு யோகங்கள் என்பது கிடைக்கும் போன்ற நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் முடிவு பண்ணுறது என்னென்னா நாம் பிறந்த ராசி. அதனால தான் நம்ம சொல்லுவோம், பேச்சு மேனிக்கு நம்ம என்ன சொல்லுவோம், அவனுக்கு அந்த ராசி இல்லை, அந்த ராசி அவனுக்கு உண்டு போன்ற விஷயங்கள் எல்லாம். இந்த ராசி என்பது நம் வாழ்வில் மிகப்பெரிய அங்கம் வகிக்கிறது. என்னவென்றால் நம்மளுடைய வாழ்வில் நடக்கக்கூடிய மிகச்சிறந்த விஷயங்களாகப்பட்ட திருமணமாகட்டும், குழந்தை பிறப்பாகட்டும், அல்லது எல்லா விஷயங்களிலும் இந்த ராசி என்பது அங்கம் வகிக்கிறது. ஸோ நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, ஒவ்வொரு ராசிக்கும் உடைய என்ன கலர் போடலாம், என்ன நாள், என்ன கிழமை இந்த ஒரு விஷயத்தை தொடங்கலாம், எந்த நம்பரில் தொடங்கலாம், அதே மாதிரி நம்ம கூட்டு தொழில் செய்யலாமா வேண்டாமா, அல்லது தொழில் செய்கிறதா இருந்தால் எப்படியாப்பட்ட தொழில் செய்யலாம் போன்ற நிறைய விஷயங்களை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இதில் நம்ம சொல்லப்படுறத நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். நீங்கள் புதுசாக நீங்கள் வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அது நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் ஃபாலோ பண்ணால் போதும். மேஷராசிக்காரர்கள் இப்படி ட்ரெஸ் பண்ணுங்க, இப்படி சாப்பிடுங்க, இந்த தவிருங்க, ரிஷபராசிக்காரர்கள் இதை பண்ணுங்க, அதை பண்ணாதீங்க போன்ற விஷயங்கள் எல்லாம் நாம் சொல்லித்தரப்போகிறோம். ஸோ இதெல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இதுபடி நம்ம இந்த பதிவை தொடங்குவோம். அவ்வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்கள். ராசி பலன்கள்னு சொல்கிறத விட உங்கள் வாழ்வியல் பலன்கள், மிதுன ராசிக்காரர்களுக்கு எதெல்லாம் நடக்கும், எப்படிலாம் நடக்கும், அதெல்லாம் பார்க்க போகிறோம். ராசிநாதன் புதன். ராசிநாதன் புதன் என்பதால் மிதுன ராசிக்காரர்கள் நல்ல புத்திசாலிகளாக இருப்பார்கள், கணித வல்லுநர்களாக இருப்பார்கள். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஆமாம் 3 சீட்டு கட்டியிருக்காங்க, 4வது சீட்டு தள்ளு வந்துச்சு, அப்படியே ஆந்தி வேலை கணக்கு போடுவாங்க. அப்படியே அப்போ ×3 ×4 ×5 ×6 ×7 எல்லாம் கணக்கு போடுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்வியல் கணிதங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 2 6 4 2 8 ஒரு 5 நிமிஷம் கணக்கு சொல்லிடுவாங்க. ஸோ அப்படிலாம் அந்த மிதுன ராசிக்காரருக்கு கணித புலிகள். இவர்கள் ராசியில் புதன் இருப்பதால் என்ன ஆகணும் அப்படின்னா வித்யாகாரங்க, நல்ல புத்திசாலி, எது சொன்னாலும் நல்லா கற்றுப்பாங்க. ஒரு விஷயத்தை ஒரு கோடு போட்டால் ரோடு போடுவீங்க, அந்த அளவுக்கு நல்ல புத்திசாலிகள். 2 குடையவன் சந்திரன் என்பதால் நிலையற்ற மனமுடையவர்களாக இருப்பார்கள். நிலையற்ற பணம் பணம் வர்ற மாதிரியே இருக்கும், போகிற மாதிரியே இருக்கும். குருஜி இது எனக்குன்னு இல்லை, உலகத்தில் எல்லாருக்கும் பணம் வர்ற மாதிரியே இருக்குது, ஆனால் போகிற மாதிரியே இருக்குது. நான் உண்மையிலே சம்பாதிக்கிறேன்னா சம்பாதிக்கலையா சார், கம்பெனியில் போய் நான் லீவ் வேணும்னு கேட்குறேன் சார், எனக்கு இன்க்ரிமெண்ட் கொடுங்க. என்ன நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, எத்தனை நாள் தான் இதே சம்பளத்தில் ஓட்டுவீங்க, எனக்கு இன்க்ரிமெண்ட் கொடுங்கன்னு கேட்குறேன். அப்போ கம்பெனியில் என்ன கேட்குறாங்க, நீ வேலை செஞ்சு கிழிச்சதுக்கு உனக்கு இன்க்ரிமெண்ட் வேறு தேவையான்னு கேட்குறாங்க. சரி போனால் போகுது, நான் ஒரு 2 நாள் லீவ் கொடுங்க, நான் ஊட்டி கொடைக்கானல் போயிட்டு வரேன்னா நீ போயிட்டு அந்த வேலையை யார் பார்க்குறதுன்னு கேட்குறாங்க. இப்போ நான் வேலை பார்க்குறேன்னா வேலை பார்க்கலையா அப்படி அந்த மாதிரி இந்த 2 குடையவன் சந்திரனாக இருந்தால் என்ன ஆகும்னா, கதவு பூட்டிடுவீங்க, தெரு மொக்கு வரைக்கும் போயிட்டு திருப்பி பூட்டை இழுத்து பார்ப்பீங்க, பூட்டினமா இல்லையா. ஸோ இந்த 2ங்கிறது சந்திரன். சந்திரன் என்றால் டபுள் மைண்டட், இப்படி போகலாமா இப்படி போகலாமா இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த பண விஷயத்துக்கு அதிபதியாகப்பட்டவன் சந்திரன் என்பதால் பணம் நிறைய திடீர்னு பேங்க் பேலன்ஸ் இங்கே போகும், திடீர்னு அப்படியே அதில் பாதாளத்துக்கு கீழே விழும். இதெல்லாம் உங்களுக்கு சர்வசாதாரணமாக நடக்கும். மிதுனராசிக்காரர்களுக்கு 5 கோடிய சுக்கிரன் யோகாதிபதி என்பதால் காரை தொடுங்க ஜெயிப்பீங்க, கார் ட்ராவல்ஸ் பண்ணுங்க ஜெயிப்பீங்க, கேமராவை தொடுங்க ஜெயிப்பீங்க. பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கு, படம், சீரியலு, இந்த மாதிரியான இது மீடியா உலகத்துக்குள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் ஜெயிப்பீங்க. ஆக்டர் ஆகுங்க, ஆக்ட்ரஸ் ஆகுங்க, நடிங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு இசை வல்லுநர் ஆகுங்க, பாட்டு பாடுறது, மிமிக்ரி பண்ணுறது போன்ற கலைகள்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா வருவீங்க. டப்பிங் பண்ணுறது இதெல்லாம் பண்ணால் நல்லா வருவீங்க. 5 கோடியவன் சுக்கிரன் என்பதால் வெள்ளி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லா வருவீங்க. அதே மாதிரி சுக்கிரன் என்பதால் பிரைடல் மேக்கப் பண்ணுறது, மேக்கப்புக்கு ஒரு இது பண்ணுறது, அதில் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கு நல்லா வரும். 7 கோடியவன் குரு என்பதால் நீங்கள் எத்தனை குட்டிக்கரணம் போட்டு என்ன பண்ணாலும் சரி, மிதுன ராசிக்காரர்களுக்கு அரேஞ்சு மேரேஜ் தான் நடக்கும். ஏன்னா 7 கோடியவன் குரு. அதனால் லவ் மேரேஜ் பண்ணி அரேஞ்சு மேரேஜ் பண்ணுறது அதெல்லாம் கூட நடக்கும். சரி இப்போ பார்த்தா அப்புறம் நான் காவியாவை கைவிட சொல்லிங்களா, காவியாவை 5 வருஷமாக லவ் பண்ணியிருக்கேனே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். காவியாவை கைவிட சொல்லி நான் சொல்லலை. 5 வருஷமாக நீங்கள் கொண்டு போய் உங்கள் அப்பாட்ட சொல்லி அப்பாவோட அப்ரூவல் வாங்கிட்டு கல்யாணம் பண்ணுங்கள். லவ் மேரேஜ் மாதிரியே பண்ணுறது உங்களுக்கு
நடக்காது. அப்பாவோட ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் நடக்கும். இதை மனசில் வச்சுக்கோங்க. எப்படியாவது அவர் தான் ஒத்துக்க மாட்டேங்கிறாரே, அவர் ஒத்துக்கிற மாதிரி என்ன பண்ணுமோ பண்ணுங்க. சத்தியாகிரகம் பண்ணுங்க, உண்ணாவிரதம் இருங்க, எதையாவது பண்ணுங்க. அவர் மனசை இம்ப்ரெஸ் பண்ணி, இப்போ நீங்கள் காவியா மனசை இம்ப்ரெஸ் பண்ணது பெரிய விஷயம் இல்லை, உங்கள் அப்பா மனசை இம்ப்ரெஸ் பண்ண போகிறீங்களே, இதுதான் பெரிய விஷயம். போய் உட்காந்து எப்படியாவது அவர்கிட்ட நல்ல பேர் எடுத்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுங்கள். 10 கூடையவன் குரு என்பதால் கோல்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வரும். கோல்டு பணத்தை சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள், இது மாதிரி கிரிப்டோ கரன்சின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் உங்களுக்கு வரும். இந்த மாதிரி இஎம்ஐ மாதிரி நீங்கள் லோன் ஏஜென்ட் மாதிரிலாம் மாறிடலாம். நீங்கள் சார் உங்களுக்கு பெஸ்ட்டு தொழில் தரகு தொழில் தான் உங்களுக்கு வரும். அதாவது இஎம்ஐ மாதிரி நீங்கள் இப்போ லோன் டிஎஸ்ஐன்னு சொல்லுவாங்க, ஏஜென்ட்ஸ் மாதிரி ஆகிட்டு ஒருத்தருக்கு ஓடாத ஒரு கம்பெனி, அந்த கம்பெனிக்கு எப்படியாவது லோன் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2% கமிஷன் கிடைக்கும். அந்த மாதிரி இந்த கமிஷன் காசை வச்சு நீங்கள் பொழைச்சிக்கலாம். ஒரு பொருள் ஒருத்தர் வச்சிருக்கார், ஒருத்தர் வாங்குறார், 2 பேருக்கு நடுவில் நீங்கள் யார்? இன்டர்மீடியேட்டர். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இவர்கிட்ட அவர்கிட்ட கம்ஃபர்ட்டாக வாங்கி தரீங்க. இதுக்கு உங்களுக்கு ஒரு சம்பாவனை, இதுக்கு உங்களுக்கு ஒரு மீடியேஷன் சார்ஜஸ் தருவாங்க. அதை வச்சு நீங்கள் நல்லா வரலாம். தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு நல்லது. தங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி குரு என்பதால் பேங்க் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எதாக இருந்தாலும் ஒன்றும் முடியலனாலும் செல்வ மகள் திட்டம் மாதிரி ஏதோ ஒரு திட்டம், சின்ன ஏழைகளுக்கான திட்டமாக இருந்தாலும் சரி, குறைக்கிற கொஞ்சம் காசாக இருந்தாலும் ஒரு திட்டத்தில் போட்டு வைங்க, இன்சூரன்ஸில் பண்ணி வைங்க. இதெல்லாம் உங்களுக்கு நல்லது. மிதுன ராசிக்காரர்களுக்கு சேமிப்பு மட்டுமே உங்களுக்கு தலையாய விஷயமா இருக்கும். ஆகாதது எது அப்படின்னா வாய் தொந்தரவு, ஆகாது எதுனா ரத்த சம்மந்தப்பட்ட தொந்தரவு, பிபி, சுகர், அனிமிக் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஆகவே ஆகாது. 7 கூடையவன் பாதகாதிபதி குரு என்பதால் 2 மனைவி, அதாவது முதல் மனைவி டைவர்ஸ், 2வது மனைவி தான் செட் ஆகக்கூடிய யோகம் உண்டு. அதனால் ஏதாவது சண்டை வந்ததுன்னா அமைதியாக போங்க. டைவர்ஸ் அப்படிங்கிற வார்த்தை உங்கள் எண்ணத்துலையும் மனதிலும் இருந்தால் அப்படியே தண்ணி ஊற்றி அழிச்சிருங்க, அது நிறைவேறிடும். ஸோ அதனால் வாழ்க்கை துணையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏதாவது 2 அடி அடிச்சா வாங்கிக்கிங்க. அவங்க உங்களை அடிக்கிறதும் நீங்கள் அவங்கள்ட்ட அடி வாங்குறதும் இதெல்லாம் சகஜம் தானே அப்படிங்கிறத லைட்டாக எடுத்துகிட்டு போனால் லைட்டு. திரும்பவும் சொல்கிறேன், அத்தம்மா சொன்னாங்கோ, பெரியவங்க அழம்மா சொன்னாங்கோ, அத்தே அண்ணாத்த தண்ணி ஊற்றி லைட்டாக சொல்லும் போதே கேட்டுக்குங்க, டைவர்ஸ் ஆயிரும். அதை மட்டும் பார்த்துங்க. ஒரே ஒரு மனைவி தான் நமக்கு, அதான் கௌரவம். ஸோ அதனால் மிதுனராசிக்காரர்கள் ஜாக்கிரதையாக இருங்க. உங்களுக்கு கீழே போய்ட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்கள் சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி ஜாதகம் பார்த்து கொள்ளலாம். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா சாத்தன், இங்கே மட்டும்தான் கோயில் இருக்குது தமிழ்நாட்டில். இவருக்குரிய பூஜைகளும் யாகங்களும் செய்து உங்கள் பிரச்சனைகளை சரி செய்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.